எவ்ரிஒன், நான் தான் நந்தினி பாலு. இன்றைக்கி வந்து நம்ம எபிசோட் 3 வந்து பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூவோட சிலபஸ். நான் மெயின்ஸோட சிலபஸ் வந்து தனியாக போடுறேன். பிகாஸ் மெயின்ஸோட சிலபஸ் ரொம்ப பெருசு. பட் இன்டர்வியூக்குன்னு சிலபஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ப்ரிலிம்ஸோடையே வந்து அதையும் சேர்த்து போட்டுடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸில் வந்து 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 ஜிஎஸ் பேப்பர் அண்ட் தென் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா சிசாட் பேப்பர். ஸோ பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். பட் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஜிகேவும் வந்து முக்கியம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப்ஜெக்டோட கரண்ட் அஃபேர்ஸை படித்தா போதும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிகேவும் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து அவார்டு வாங்கியிருந்தா, இல்லைனா வந்து ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஜிகேல வந்து தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் அது படிக்கணும் அப்படின்றதுக்காக அது வேஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து மெயின்ஸில் வந்து நம்ம ஆன்சரில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸில் வந்து ஏதோ ஒரு கொஷின் வந்து விமனோட எம்பவர்மெண்ட் பற்றி கேட்குறாங்க அப்படின்னும் போது இங்கே வந்து ஏதோ ஒரு விமன் வந்து ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது எப்பயுமே வந்து ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக படிக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து தான் படிக்கணும். ஓகேங்களா? பட் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம சிசாட் படிக்கிறோம், மெயின்ஸுக்கு வந்து நமக்கு சிசாட் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஹிந்து, அப்படி இல்லைனா வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸும் வந்து நல்ல நியூஸ் பேப்பர். இது ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய உங்கள் சிலபஸுக்கு தேவையான சில கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அதை எப்படி படிக்கணும் அப்படின்றது கஷ்டம். பட் போக போக வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதுவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு தலைவரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னும் போது 2 நேஷனுக்கும் வந்து ஏதோ ஒரு கிளாஷ் ஆகுது அப்படின்னும் போது அந்த மாதிரி நியூஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா? முக்கியமாக வந்து லோக்கல் நியூஸஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது ஹிஸ்ட்ரியில் வந்து 6 பார்ட்ஸாக வரும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் படிப்பீங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிப்பீங்க, வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி வந்து படிப்பீங்க. சரிங்களா? இங்கே ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அண்ட் தென் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து நீங்கள் படிக்கணும். ஏன்ஷியன்ட் இந்தியா எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜில் ஆரம்பித்து அண்ட் அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் டைனாசிட்டி வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து படிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெடிவல் இந்தியாவில் என்ன படிப்பீங்கன்னா, இந்த முஸ்லீம் டைனாசிட்டிஸ்லாம் எப்படி எவால்வ் ஆச்சோ அதில் பார்ப்பீங்க. அதே போல் முகல்ஸ் வந்து எப்போ டிக்ளைன் ஆனாங்களோ அது வரைக்கும் வந்து நீங்கள் மெடிவல் இந்தியாவில் வந்து படிப்பீங்க. மாடர்ன் இந்தியாவில் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முகல்ஸ் வந்து டிக்ளைன் ஆனது அண்ட் பிரிட்டிஷ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பித்தது அண்ட் அன்டில் நமக்கு 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது இல்லையா? அது வரைக்கும் வந்து நீங்கள் மாடர்ன் இந்தியாவில் வந்து படிப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 3 லெவலில் இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தெரியணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் போனால் தான் வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து டீப்பாக இருக்கும். சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் தென் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் மெயின்ஸுக்கு வந்து அது படிக்கணும். அது வந்து நான் மெயின் சிலபஸ் படிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஜியோகிரஃபியோட ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக் ஜியோகிரஃபி வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி அப்படின்னு வரும்போது என்ன வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காண்டினென்ட்ஸ்லாம் வந்து எப்படி உருவாச்சு. அந்த சோஷியல் ஜியோகிரஃபி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து இந்த கல்ச்சர் இதை பற்றிலாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் ஜியோகிரஃபியில் படிப்போம். அண்ட் எக்கனாமிக் ஜியோகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், நேச்சுரல் ரிசோர்ஸஸோட அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது நம்மளோட ஜியோகிரஃபிக்கல் கண்டிஷனாக, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான
டீட்டெயிலான சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம எக்கனாமிக் ஜியோகிராஃபியில் வந்து படிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஸோ இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸு அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு சிலபஸே வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்னோடய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸில் என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸை வந்து நீங்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இஷ்யூ ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் படிக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது என்னென்னா, இதுக்கெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் இன்டெப்த்தாக வந்து நீங்கள் எதுக்குள்ளேயும் வந்து போக வேணாம். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இந்த எல்லா சப்ஜெக்டோட நாலேஜ் இருந்தால் போதும். என்விரான்மெண்ட் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டையும். ஓகேங்களா. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட ஸ்கூலில் நீங்கள் படித்த சில சயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில லாஸ் இருக்குது இல்லையா, நியூட்டன் லாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி லாஸ் அண்ட் புதுசாக வந்த ஏதோ ஒரு டிசீஸாக இருக்கலாம். ஜென்ரலான சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி. ஸோ இதுலேருந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் மேகசைன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ரெண்டாவது வந்து ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்சிஆர்டி வந்து ஃபாலோ பண்ணுறீங்களான்னு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமி இது மூணுத்துக்கும் வந்து கண்டிப்பாக என்சிஆர்டி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு வந்து போங்க. பிகாஸ் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் வந்து அந்த டச் விட்டு போயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் வந்து இப்போ ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா அங்கே வந்து ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் வந்து இருக்காது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அங்கே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து உங்களோட என்சிஆர்டி புக்ஸில் தான் இருக்கும். அது வந்து ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, எக்கனாமியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தோட பேசிக் அப்படின்றது வந்து உங்களோட என்சிஆர்டிஸில் தான் இருக்கும். ஸோ இது மூணுத்துக்கும் வந்து என்சிஆர்டிஸ் ரொம்ப முக்கியம். பட் பாலிட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் என்சிஆர்டிஸ் படிக்கலனாலும் ஓகே. பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா லக்ஷ்மிகாந்த்லேயும் வந்து டீட்டெயிலான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படியே அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரிங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் புக் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களோட என்சிஆர்டி புக்ஸ்லேயே வந்து சில பயாலஜி சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் வந்து ஒரு 4 to 5 சாப்டர்ஸ் வந்து என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி சாப்டர்லாம் வந்து கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எது புரியுதோ, உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த புக் வந்து குவாலிட்டியாக வந்து இருக்கணும், அதுதான் வந்து முக்கியம். அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வந்து போதுமானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸோடு என்ன பண்ணிக்கணும்னா இன்கார்பரேட் பண்ணிக்கணும். சரிங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர், அதுதான் வந்து சிசாட் பேப்பர். ஸோ சிசாட் பேப்பரை பொறுத்தவரையும் இது வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் பண்ண தேவையில்லை. சரிங்களா. பிகாஸ் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட % மார்க் எடுத்தாலே போதுமானது. பட் அதுக்காக சிசாட்டை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நினச்சிருக்கூடாது. அதை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் வந்து படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அண்ட் அதை வந்து நம்ம குறிப்பிட்ட டைம்குள்ளே சால்வ் பண்ணியிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நியூமரசி, பேசிக் நியூமரசிலேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின், ஸ்பீடு அண்ட் அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் ப்ரைஸு அண்ட் அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சிசாட்டில் வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சிசாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் வந்து இதோட கொஷின் பேப்பர், ஏதோ ஒரு வருஷத்தோட கொஷின் பேப்பர், ரீசெண்ட் கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு வாட்டி பாருங்கள். ஒரே ஒரு கொஷின் பேப்பர் பாருங்கள். ஸோ தட் யூ கேன் கெட் அ கிளியர் ஐடியா அபவுட் இட். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரொம்ப சிலபஸ் எதுவும் கிடையாது. பட் இங்கே வந்து அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து அவங்களோட மார்க் டெஸ்ட் விடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களே வந்து கொஷின் பேப்பரை விடுவாங்க, ஆன்சரும் கீயும் விட்டுருவாங்க. அதுக்கு வந்து நீங்களே வந்து கொஷின்
கொஷின் பேப்பர் அதை எடுத்து நீங்களே ஆன்சர் எழுதி அண்ட் அந்த கீயை வச்சு நீங்களே கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்களே ஓனாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பே பண்ணி மாக் இன்டர்வியூ மாதிரி எடுத்துக்கணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும் அண்ட் தென் ப்ராக்டிஸும் வந்து வரும். ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுற விஷயம் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து வந்து நம்ம மெயின்ஸோட சிலபஸை வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.